ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆஃப்டர் குரூப் 4 என்னோடய மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு படத்தில் ஒரு வில்லன் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு அவரை பார்த்து துப்பிக்கிட்டு மறுபடியும் தோற்றுக்கிட்டே இருக்கியேடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி தான் என்னையே நானே சொல்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ளே வந்து 2022 பிப்ரவரி மாதம் வந்தேன். நான் வந்த டைமில் அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்கிட்ட டிகிரி கிடையாது, டிப்ளமோ இசி தான் நான் படிச்சிருந்தேன். அப்போது ஒரு கரஸில் டிகிரி பிஏ தமிழ் போட்டிருந்தேன். சரி அப்படின்ட்டு அப்போ நான் அந்த குரூப் 4 எழுதும்போது நான் 146 கொஸ்டின் போட்டேன். ஆனால் நான் வந்து பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணல, நமக்கு வருது வரல அப்படி எதுவுமே தெரில. கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கும், அங்கே தான் நான் போய் படிச்சுட்ருந்தேன். அப்போ வரையுமே கவுன்சிலிங் இப்படி தான் இருக்கும், போகலைன்னா இப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாது. சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இஓ எக்ஸாம் எழுதினேன், அது கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தேன். ஆனால் நம்ம ஜிஎஸ் பேப்பரில் எனக்கு மார்க் கம்மியாக இருந்துச்சு. அதில் வரும்னு எதிர்பார்த்தேன், அதுலேயும் வரல. அடுத்து போன 1 இயர் எனக்கு எந்த எக்ஸாமுமே நான் எழுதலை. சரி இந்த டைமில் குரூப் 4 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதில் வந்து 169 கரெக்டாக 169, எந்த கிரேஸ் மார்க் எதுவுமே இல்லாமல் 169 கொஸ்டின் போட்டிருக்கேன் இந்த குரூப் 4ல். சரி அடுத்து இந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட் டைம் குரூப் 2 எக்ஸாம் நான் எழுதுகிறேன். அப்போ எனக்கு எடுத்தோடனே ஜிஎஸ் தான் கேட்பாங்களாம். என் ஹாலில் நான் எடுத்தோடனே கொஷின் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு ஜிஎஸ் தான் இருந்தது. எனக்கு ஜிஎஸ்பி கேட்டிருக்காங்களே, நான் குரூப் 1 ஃபஸ்ட் டைம் எழுதினேன், அதுலேயும் ஜிஎஸ் தான் கேட்டிருந்தேன். அதில் எனக்கு தமிழ் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. இதுலேயும் எனக்கு ஜிஎஸ் கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, கொஷின் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் 9:30 மணிக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி நான் ஹாலில் இன்ஃபார்ம் பண்ணவும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இது கூட தெரிலையா அவங்களுக்கு, எப்போயுமே குரூப் 2 கொஷின் இப்படி தான் இருக்குமோ, நம்ம ஏதாவது மாற்றி எனக்கு ஜிஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் சரி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு மேம்கிட்ட சொன்னேன். மேம் எடுத்தோடனே ஜிஎஸ் கொஷின் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க பக்கத்தில் செக் பண்ணிட்டு, இல்லைப்பா எல்லாத்துக்குமே ஜிஎஸ் கொஷின் தான் இருக்குது, முன்னாடி அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணி என்கிட்ட காமிச்சாங்க. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, எடுத்தோடனே நான் ஜிஎஸ் கொஷின் போயிட்டேன். ஆனால் எல்லாருமே எங்கள் கூட லைப்ரரியில் படிக்கிறவங்க எல்லாருமே எடுத்தோடனே தமிழ் தான் போட்டிருக்காங்க, நான் எடுத்தோடனே ஜிஎஸ் போயிட்டேன். எனக்கு எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அம்பேத்கர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி அது தெரிஞ்சிருச்சு. அடுத்து லைட்ஸ் ஃப்ரம் த அப்படி சொல்லி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, அதுக்கு அரவிந்த் கோஷ் தான் நினச்சேன். ஆனால் சரி எஸ்என் பானர்ஜியே போடுவோம் அப்படின்ட்டு போட்டு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த கொஸ்டினுமே தெரியலை. ஓப்பனாக சொன்னால் தெரியாததெல்லாம் நான் கொஷின் பக்கத்தில் ரவுண்ட் பண்ணி லாஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 67 கொஸ்டின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு காலமில் அதுலேயும் ஒரு 10-15 கொஸ்டின் தான் நான் ஷேர்டே பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தெரியலை, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸும் பாதி இது சரி ஆன்சர் வந்ததை இது குறிச்சிட்டேன், ஆன்சர் அதாவது சரி லாஸ்ட் டைம் பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு போயிட்டேன். தமிழ்லையுமே எனக்கு ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி தான் இருந்தது. சரி அதையும் லாஸ் பண்ணிக்கிறோன்னு அதை ரவுண்ட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு அப்படின்னா 11:55 ஆகிடுச்சு. இன்னும் எனக்கு 1/2 hour தான் இருக்குங்கிற மாதிரி டைம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ஜிஎஸ்சில் அவ்வளோ கொஷின் விட்டு வச்சுருக்கேன், மேக்ஸ் அவ்வளோ கொஷின் விட்டு வச்சுருக்கேன். எனக்கு என்ன செய்யனே தெரியலை. ஐயோ அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்க கொஷினை நான் யோசித்து கெஸ் பண்ணி நான் கரெக்டாக போட்டிருக்கேன். ஆனால் தமிழில் சின்ன மிஸ்டேக், கேர்லெஸ் மிஸ்டேக், எனக்கே ஒரு 5-6 கொஸ்டினுக்கு மேலே நான் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அவ்வளோ விட்டுருக்கேன். வினையெச்சம் கேட்டு வச்சுருக்காங்க. ஓடினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடின்னு இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனில் ஓடின்னு இருக்குது, நான் தேர்ட் ஆப்ஷனில் ஓடின்னு இருக்குது, அதை குறித்து வச்சுருக்கேன். எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக். அந்த கடைசி 1/2 மணி நேரத்தில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தெரிஞ்ச கொஷினை விட்டுட்டு வந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. மேக்ஸிமம் மேக்ஸ் எல்லாம் செஞ்சு பார்க்க டைம் இல்லை. அந்த விட்டு வச்ச கொஷினை நான் எதுன்னு தேடி அதுக்கு ஆன்சர் எனக்கு லாஸ்ட் 1/2 hour நான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணுறேன், 199 தான் வருது. 200க்கு என்னடா 199 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் செகண்ட் மறுபடியும் என் ஹால்லேயே நான் தான் 4வது நம்பர். இப்போ என்கிட்ட அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வாங்கிட்டு போனாங்கன்னா மற்றவங்ககிட்ட கலெக்ட் பண்ணணும்னு அந்த ஒரு இதில் வேறு மேம் பக்கத்துலேயே வேறு நிற்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே கையும் ஓடலை காலும் ஓடலை, ரொம்ப பயமாக இருந்தது.
ஒரு வழியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் நல்லா ஓரளவு பண்ணியிருக்கேங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாகவே இருந்தது. வீட்டுக்கு வந்து நான் ஆன்சர் செக் பண்ண தான் நான் தமிழ்லேயே 15 கொஸ்டினுக்கு மேலே நான் தப்பாக விட்டுருக்கேன். எனக்கு அதே ஒரு மானி ஆயிடுச்சு. தெரிஞ்ச கேள்வியை நம்ம போய் விட்டுட்டு வந்துட்டோமே, 5-6 கேள்விக்கு நம்ம தப்பாக போட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அக்கா எல்லாம் கால் பண்ணுறாங்க, என்ன எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு. இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னடி இவ்வளோ வருஷமாக படிச்சுட்டு இருக்க, நீ ஏன் இப்படி சொல்கிற, கஷ்டமாக தான் இருந்துச்சு, அவங்களுக்கு புரியாது இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ வருஷம் படிச்சிருக்க எப்படி கஷ்டமாக இருக்குன்னு நீ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் என்ன மைண்ட் செட் இருக்குன்னே தெரியல. அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கவும் முடியல, வீட்லேயும் ப்ரெஷராக இருக்குது, வேலைக்கு போகவா படிக்கவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு லைப்ரரி இருக்கும், அங்கே தான் நான் போய் படிப்பேன். இப்போ எனக்கு என்னென்னா அந்த லைப்ரரி போய் நல்லா ஃபேஸ் பண்ணி அங்கே உட்காரவே எனக்கு எப்படியோ இருக்குது. நம்ம ஏதோ ஏதோ குற்றம் பண்ண மாதிரி நம்மளை ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இனி மறுபடியும் நம்ம உட்காந்து மறுபடியும் அப்படி தான் படிக்கிறோம். அதே 6th ஆரம்பித்து அப்படி தான் படிக்கிறோம். நம்ம மேலே இருக்க மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து புக்கு மட்டும்தான் படிக்கிறோமே தவிர, புக்கு தவிர நம்ம நிறைய சோர்ஸ் இருக்குது, அதை நம்ம ஏன் படிக்க மாட்டேங்கிறோம். இப்போ இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த புக்ஸ்லலாம் இவ்வளோ இருக்குதா, வெங்கடேசன் ஒரு புக் இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம புக்கில் உள்ளது போதும்னு சொல்லி நம்ம புக்கை தவிர வேறு எதுவுமே படிக்க மாட்டேங்கிறோம். அதனாலேயே என்னமோ நமக்கு மார்க்ஸ் வர மாட்டேங்குது. இன்னொன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே உங்கள் மைண்டை நல்லா செட் பண்ணிக்கோங்க. உங்கள் மைண்ட் செட் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.